Hello everyone, welcome back to my channel. நான் தான் சுபா கிருஷ்ணன். நீங்க இப்பதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கெமிக்கலே இல்லாம நேச்சுரலான நிறைய ஃபேஸ் பேக்ஸ், பியூட்டி ஹேர் பேக்ஸ், ஹேர் சீரம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படினா this channel is completely for you. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுக்காக தான். ஸோ இன்றைக்கி வந்து சுபா கிருஷ்ணன் யூடியூப் சேனல்லையே வந்து இது வரைக்கும் நடக்காத ஒன்று வந்து நம்ம பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேஸ் பேக்ஸ் பார்த்துருப்போம், ஃபேஸ்க்கான க்ரீம்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஸ்கின் பிரைட்னிங் ஐஸ் க்யூப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். பிரைட்னிங்கான ஐஸ் க்யூப்ஸ். ஆக்சுவலி இந்த க்ரீம் எல்லாம் பண்ணுறது இல்லை, ஐஸ் க்யூப்ஸ் இன்னும் ஈஸி. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா போதும். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தோணும் போதெல்லாம் அப்படியே படுத்துக்கிட்டே கூட நம்ம ஸ்கின் பிரைட்டன் பண்ணலாம் இல்லையா? அதனால ஸோ எனக்கே வந்து நம்ம ஏன் இவ்வளோ நாள் நம்ம கண்ணில் படலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்று முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன மாத்திரை கொடுக்குறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் டாக்டரை கண்ணை மூடிட்டு நம்ம நம்புவோம் இல்லையா? ஸோ டாக்டர் சொல்கிறத கண்ணை மூடிட்டு நம்புவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இன்ஸ்பயர்ட் பை டாக்டர் அனிதா விஜயகுமார். வந்து ஒரு டாக்டர் தான். ஸோ அந்த டாக்டர் வந்து அவங்களோட ஸ்கின் கேர் என்னன்னு ரீசெண்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ என்னென்ன கண்ணில் பட்டுச்சு. நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ் க்யூப்ஸ் ரெடி பண்ணலாம், ஸ்கின் பிரைட்னிங் ஐஸ் க்யூப்ஸ். ஸோ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். எந்த அரிசினாலும் ஓகே. நான் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 1 பவுல் ஆஃப் ரைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு பால் தேவை. ஸோ நைஸ் பால், ஆவின்லேருந்து நைஸ் பால் எடுத்திருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஆலோவேரா. ஸோ நீங்கள் வந்து நேச்சுரலாக கிடைச்சாலும் பரவாயில்ல, என்கிட்ட நேச்சுரலாக எனக்கு இல்லை. ஸோ அதனால் ப்ளம்மோட ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். ஸோ ஃபேஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ரைஸ், அது அப்படியே இதில் போட்டுக்கோங்க. ஓகே, மிக்ஸி பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் வச்சாச்சு. இப்போ இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம், காய்ச்சாத பச்சை பால். ஸோ ரெடி. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஸோ கைஸ், நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். எந்த அரிசி இதுவும் இல்லாமல் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் துணி இருந்தால் துணி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மல் டீ ஃபில்டரில் தான் ஃபில்டர் பண்ண போகிறேன். எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட இன்னொரு பொருள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அது ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தான் பண்ண போகிறேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட நம்ம நிறைய பண்ணலாம். நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ இதோட நம்ம ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் நான் வந்து இதுக்கு ஒரு கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். அவங்க அளவு எதுவும் சொல்லலை. ஸோ நம்மளே வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஆலோவேரா ஜெல் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஃப்ரீஸ் ஆச்சுன்னா எல்லாமே சரியாயிடும். எப்படி இருந்தாலும் ஃபேஸில் போட்டு தேய்க்க தானே போகிறோம். ஸோ என்னோடது ரெடி. இப்போது ட்ரேயில் ஊற்றிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கான ட்ரே எடுத்திருக்கேன். நான் வந்து என்னோடய இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வைக்க போகிறேன். இந்த 6 ஐஸ் க்யூப்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இது நல்ல ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நம்ம இதை ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கிட்டு 1 மந்த் கிட்டே யூஸ் பண்ணலாம். பட் இதில் பால் இருக்குது, இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட். மக்களே, ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இது வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு எப்படி 3 hours 4 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஸோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இது ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். மக்களே, ஃபைனலி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபேஸில் இதை போட்டு பார்க்கலாம். நானும் உங்களை மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ அதனால தான் மூஞ்சி கூட கழுவல. ட்ரஸ்ட் மீ, வெறும் பிளெயின் வாட்டரில் கழுவிட்டு சும்மா ஒரு போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன், தலையை மட்டும் மாறி. ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ இது போட்டு பார்த்துட்டு நம்ம லைவாக எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. நல்லா அந்த மில்க்லாம் சேர்த்து மில்க்லாம் சேர்த்துறதுனால செம்மையாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுடலாமான்னு இருக்கு. சூப்பர் க்ளோவியாக இருக்குது. எங்க நான் பேக் கேமராவில் காட்டுறேன். ரொம்ப ஸோ பார்த்தீங்கல்ல செம்மையாக இருக்குல்ல பேக் கேமராவில். ஸோ இது வந்து என்னை டிஸப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ இப்போ ஏதோ ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் வாங்க. இது பாருங்களேன் எப்படி சோப் மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. அந்த அரிசியெல்லாம் போட்டோம் இல்லையா, வாவ், நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து நல்லா இருக்கு. ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ரொம்ப சீக்கிரமே இது மெல்ட் ஆகிடுதானா பாருங்க. ஓகே, இப்போ ஐஸ் கியூப் காலி. இப்போ நம்ம கையில் இருக்கிறத வச்சு அப்படியே மசாஜ் மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரிசல்ட் தான் நான் ரொம்ப வெயிட்டிங்காக இருக்கு. ரொம்ப ஆர்வ கோளாக இருக்கக்கூடாது. கண்ணில் பட்டுருச்சு. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்க எதுனாலும் சரி. நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போவே பாருங்க இதெல்லாம் எப்படி அப்படியே பிரைட்டாக இருக்குது, நல்லா ஷைனாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியுதா. ஸோ இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ப்ராசஸ் மெஸ்ஸியாக தான் இருக்குது. பட் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே ரெடி பண்ண முடியல அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். guys, wow, ஸ்கின் அப்படியே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்படியே செம்ம சாஃப்டா இருக்கு. நல்ல ஒரு ஷைனும் தெரியுது. இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பிரைட்டாகவும் தெரியுது. அது பாட்டுக்கு பட்டுக்குட்டி மாதிரி இருக்கும். ஸோ எனக்கும் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட ஸ்கின். ஸோ லைவான ஒரு ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முகம் கூட வாஷ் பண்ணாமல் நான் வந்தேன். ஸோ ஹியர் இஸ் த ரிசல்ட். நான் வந்து ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஸோ கைஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து மஸ்ட் ட்ரையாக சொல்வேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டைம் இல்லாதவங்க இல்லை வேலைக்கு அவசரமாக போகிறவங்களுக்குலாம் இது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களே ரிசல்ட்டையும் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இதை சஜஸ்ட் பண்ணதுக்காக யூ வில் தேங்க் மீ. எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Bhargav from Subhakrishnan. Bye.